ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம நெல்லை டிவிஎஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஜூபிட்டர் 110 பார்க்குறோம். இப்போ ஜூபிட்டர் 110லேயே உங்களுக்கு ஒரு 4 மாடல்ஸ் வரும். அதாவது நார்மல் அனலாக்ல 2 வேரியன்ட்டு, டிஜிட்டலில் 2 மாடல் வரும். இதில் அனலாக்ல நம்ம செகண்ட் வேரியன்ட் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வீல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் டயர் வித் டியூப்லெஸோடு வந்துடும். அதனால உங்களுக்கு வந்து பஞ்சரானா கூட உங்களுக்கு ஃப்ரீலெஸ்ஸாக போட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரம் வந்து உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான். அப்புறம் உங்களுக்கு வந்து லைட் வந்து எல்இடி லைட்டு. இது வந்து ஃபாலோ மீ ஹெட் லைட்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து எங்கேயாவது போயிட்டு வந்து நம்ம கீ ஆஃப் பண்ணி கீ எடுத்தாலுமே ஹெட்லைட் வந்து ஒரு 12 செகண்ட் எரிஞ்சு தான் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகும். இந்த மாதிரி ஃபாலோ மீ ஹெட்லைட் கொடுத்துருக்கோம். இதனால நைட்டு யூஸ் பண்ணுற அந்த பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து இதுலேயே இன்ஜின் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருவாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம இதுலேயே கூட இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஹாரன் அப்புறம் உங்களுக்கு டிம் பிரைட் லைட்ஸ் இண்டிகேட்டட் அதெல்லாமே வந்துடும். இதில் தான் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர். இதில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் இண்டிமேஷன் காட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரிசர்வ்லேயே உங்களுக்கு 1.5 லிட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்கனாமிக் மோட், பவர் மோட்னு இருக்கும். எக்கனாமிக் ஒரு 60 ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பவர் மோட் ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் ஹேண்ட் பிரேக் லாக் இருக்கும். நமக்கு பிரேக் பிடிச்சி இது லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேக் டயர் மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து சரிவான இடத்துல நீங்கள் விடும்போது இந்த மாதிரி இது போட்டு நீங்கள் விட்டுக்கலாம். அப்புறம் அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு சைட் லாக் வந்து 2 சைடும் போட்டுக்கலாம். ஹெட் இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் சைட் லாக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வச்சு கூட நீங்கள் சைட் லாக் பண்ணிக்கலாம். இதனால ஒரு பார்க்கிங்கில் நம்ம எந்த டைரக்ஷன்னாலும் வண்டியை விட்டு சைட் லாக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால டக்குன்னு எந்த திங்ஸ்னாலும் ஒரு வாட்டர் பாட்டில், பர்ஸ் கூட நீங்கள் ஈஸியாக வச்சு கேரி பண்ணி கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு 3 kg வரைக்கும் நீங்கள் வெயிட் போடுற மாதிரி ஒரு ஹூக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. லெக் ஸ்பேஸ் பார்த்துட்டிங்கன்னா 380 mm நல்லா லாங்கஸ்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 163 mm கொடுத்துருக்காங்க. வீல் ஸ்பேஸ் வந்து 1275 mm கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஃபியூல் பார்த்துட்டிங்கன்னா 5 லிட்டரு. அதில் வந்து உங்களுக்கு 1 லிட்டர் ரிசர்வ். அதில் வந்து டேங்க் வந்து ஃப்ரெண்ட்லேயே தான். உள்ள கீயை ப்ரெஷ் பண்ணி ரைட்டில் திருப்பினீங்கன்னா நமக்கு வந்து டேங்க் ஓப்பன் ஆயிரும். ஃப்ரெண்ட்லேயே வச்சு நீங்கள் பெட்ரோல் போட்டுக்கலாம். பழைய வண்டி மாதிரி நம்ம சீட் ஓப்பன் பண்ணியோ இல்லை சீட்டுக்கு பின்னாடியோ இறங்கி போய் அந்த மாதிரிலாம் நீங்கள் பெட்ரோல் போடவே வேண்டாம். ஃப்ரண்ட்லேயே உட்காந்து போடுறதுனால நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் வயசான பர்பஸ் போட்டுனா கூட ஈஸியாக உட்காந்த மாதிரி பெட்ரோல் போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியோட சீட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 790 mm கொடுத்துருப்பாங்க. நல்ல லாங்கஸ்ட் சீட்டு. நல்ல ஒரு 3 பேர் தாராளமாக உட்காந்து போகிறதுக்கு, ஃபேமிலியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சீட் ஸ்டோரேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 33 லிட்டரில் கொடுத்துருப்பாங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ், நல்ல திங்ஸு எல்லாமே நீங்கள் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டியோட பவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5.9 kW at 6500 RPM, 9.8 Nm at 5000 RPMலையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி லைட்ஸ் வந்து நமக்கு எல்இடி லைட் தான். பார்க்கறதுக்கு லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு மாதிரி யூ ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த கலரிங் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக்னு சொல்லுவோம். அதாவது பியானோ கீபோர்டில் இருக்கிற அந்த பியானோ பிளாக் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு கிளாசிக்லாம் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க, பேக்லேயும் கொடுத்துருப்பாங்க இந்த கலரிங். இது வந்து நம்ம ஜூபிட்டரில் மட்டும்தான் அந்த கலர் கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சைடில் வந்து நமக்கு ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த எம்ப்ளம் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நம்ம நெல்லை டிவிஎஸ் ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெஹிக்கிள் வாங்கிட்டு தான் போவீங்க. தேங்க்யூ.